நண்பர்களே, ஒரு சில அந்த ரெக்கார்ட்லாம் பார்க்கலாம் நண்பர்களே. ஒரு டெஸ்ட் மேட்ச் பற்றி சம்மந்தப்பட்டது. இங்கிலாண்டு வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட் வின்னு வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலாண்டு தான். 65 மேட்ச்சில் 15 வின் பண்ணிக்கிறாங்க. 12 மேட்ச் 22 மேட்ச் தோற்றுருக்காங்க. 20 வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23. ஆஸ்திரேலியா வந்து 54 மேட்ச்சில் 14 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 23 மேட்ச் தோற்றுருக்காங்க. வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா 47ல் 14 வின் பண்ணிக்கிறாங்க. 13 மேட்ச் தோற்றுருக்குறாங்க. வின்னிங் பெர்சன்டேஜ் 29. சவுத் ஆப்பிரிக்கா 19ல் 5 தான் வின் பண்ணிக்கிறாங்க. 11 தோற்றுருக்குறாங்க. 26 ஆவரேஜ், வின்னிங் ஆவரேஜ். பாகிஸ்தான் 33 மேட்ச்சில் 5 தான் வின் பண்ணியிருக்காங்க. 7 தோற்றுருக்காங்க. 15 ஆவரேஜ். நியூசிலாண்டு வந்து 36ல் 2 தான் வின் பண்ணிக்கிறாங்க. 17 டைம் தோற்றுருக்காங்க. 5.5. ஸ்ரீலங்கா வந்து வின்னே பண்ணலை. 22 மேட்ச்சில் 0 தான் வின்னு. 13 மேட்ச் தோற்றுட்டாங்க. ஜிம்பாவே 5ல் 0 ஜெயிச்சது. தோல்வி வந்து 4. பங்களாதேஷ் 3 மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க. 3 மேட்ச்சும் தோத்தாச்சு. ஆப்கான் ஒரே ஒரு மேட்ச்சு, அதை ஒன்றும் தோத்தாச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இங்கிலாந்து வந்து நிறையா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விட இந்த மாதிரி இந்த கேவலமான நேற்றுக்கு விளாண்ட டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளாண்டாங்கன்னா, ஃபஸ்ட் டெஸ்ட் மாதிரி விளாண்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக போயிடும் நண்பர்களே. அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன் அந்த இது 2023 to 25க்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டேபிளில் வந்து 55 பாயிண்டில் இருக்காங்க. 3 சீரீஸ் விளாண்டுருக்காங்க. 3 சீரீஸ் விளாண்டு 10 மேட்ச் வந்து மொத்தமாக விளாண்டுருக்காங்க. அதில் 6 வின் பண்ணியிருக்காங்க, 3 தோற்றுருக்காங்க, 1 ட்ரா பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் வந்து 66. அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 50 பாயிண்ட்ஸில் இருக்காப்புல பெர்சன்டேஜில். ஒரு சீரீஸ் விளாண்டு 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 1 வின்னு 1 தோல்வி. 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நியூசிலாண்டு வந்து 50 பாயிண்ட்டு. ஒரு சீரீஸ் விளாண்டுருக்காங்க. 2 மேட்ச் மொத்தம் 1 தோல்வி 1 வின்னு 12 பாயிண்டில். பங்களாதேஷ் வந்து அதே சேம் தான். 50 பாயிண்ட்டு. ஒரே ஒரு சீரீஸு, 2 மேட்ச்சு, 1 தோல்வி 1 வெற்றி, 12 பாயிண்ட்டு. இந்தியா வந்து 3 சீரீஸு 3ல் வந்து 4 மேட்ச்சு பாக்கி இருக்குது. 5 மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. 2 வின்னு 2 தோல்வி 1 ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 26 பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து 36.66 2 சீரீஸ் விளாண்டுருக்காங்க. 5 மேட்ச்சில் 2 வின் பண்ணியிருக்காங்க, 3 தோற்றுருக்குறாங்க. 22 பாயிண்டில் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 சீரீஸில் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 1 வின் பண்ணியிருக்காங்க, 2 தோற்றுருக்குறாங்க, 1 வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. 16 பாயிண்ட்டு. இங்கிலாந்து வந்து 2 சீரீஸு, இப்போ இது நம்ம கூட நடந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட் சீரீஸ் தான் ஆஷிஸு. 29 பாயிண்டில் இருக்காங்க. 29.16. 6 மேட்ச் விளாண்டுருக்காங்க மொத்தமாக. 3 வின்னு 2 தோல்வி, 1 மேட்ச் ட்ரா, மொத்தம் 21 பாயிண்ட்டு. பார்த்திங்களா, இங்கிலாண்டுக்காரன் எங்கேயோ வந்துடும் உங்களுக்கு. ஸ்ரீலங்கா வந்து ஒன்று கூட எல்லாமே 0-0 நண்பர்களே. ஒரு சீரீஸ் விளாண்டு 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 2மே தோற்றுட்டாங்க. எதுக்கு விளாட்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்கான்னா பார்த்தீங்கன்னா, லூசிங் வித் பெனால்ட்டி ஹையஸ்ட் லீடு டு லூஸ் த ஹோம் டெஸ்ட்டு. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீடு வச்சு மேட்ச் தோக்கிறது இந்தியாவோட நிலைமை இப்போ பார்க்கலாம். 92ல் கொலம்போ ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா 291 ரன்னு லீடு. ஆஸ்திரேலியா வந்து ஆப்போனண்ட்டு தோற்றுட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து 261 இங்கிலாந்து கூட சிட்னியில் 1894 தோற்றுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 248 இங்கிலாந்து கூட செஞ்சுரியனில் 2000 லீடு தோற்றுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 236. ஆப்போசிட் டீம் வந்து ஆஸ்திரேலியா டர்பனில் 1950. இந்தியா வந்து 190 ரன் இங்கிலாந்து கூட ஹைதராபாத்தில் 2024 தோத்தாச்சு. எப்படின்னு பாருங்கள். இவ்வளோ லீடு ரன் வச்சு தோக்குறாங்கன்னா ரொம்ப மோசமான நண்பர்களே. அது போக வந்து பார்த்திங்கன்னா, பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் பார்த்து இங்கிலாந்து ஆன் டெஸ்ட் டெபு. இங்கிலாண்டுக்காரங்க க்ரொக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட லார்ட்ஸில் 95ல் 7க்கு 43, லிவர் 7க்கு 46. இந்தியா டெல்லி 1976 வேறு லெவல் தம்பி. அப்புறம் பிளஷரா லார்ட்ஸில் இந்தியாவுக்கு எதிராக 49 ரன் 7 பார் 49 1946 லார்ட்ஸில். லங்கரிஜி 7க்கு 56 வெஸ்ட் இண்டீஸ் மான்செஸ்டரில் 1933.
டாம் காட்லி இந்த பையன் தான், ஆளை மண்டையும் பாருங்கள். 7 விக்கெட் எடுத்து 62 ரன் இந்தியாவோட ஹைதராபாத்தில் 2024. பிரிட்ஜ் டவுனில் 1948. லேக்கர் 7க்கு 103 வெஸ்ட் இண்டீஸ்க்கு. பரவாயில்ல, இவங்க கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்களா. அதான் அந்த பையன் ஓவரால் அவுட் ஆகிட்டு போனீங்களாடா நேற்றுக்கு மேட்ச்சில். ரொம்ப கோவம்டா எனக்கு, என்ன சொல்கிறேன்னே தெரியல போங்க நண்பர்களே. அதுபோக வந்து ஒரு பெஸ்ட் பெல் பார் ஸ்பின்னர் டெபுட்டன் அகேன்ஸ்ட் இந்தியா. நாக்பூர், ஹைதராபாத், நாக்பூர், தாக்கா மொத்தம் 4 கிரவுண்டில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்களே அகேன்ஸ்ட் இந்தியா டெபுட்டனில். கஜாரி ஆஸ்திரேலியா வந்து 8 ஃபார் 2005 215 ரன் கொடுத்து 8 விக்கெட்டு. சரி, இது கூட கொஞ்சம் இது நாக்பூரில் 2008. டாம் காட்லி 7க்கு 62 ஹைதராபாத்தில் 2024. டாட் மார்பி 7க்கு 124 நாக்பூர் 2023. நமீர் ரஹ்மான் பங்களாதேஷ் 6க்கு 132 டாக்காவில் 2000. சரி நடக்கட்டும். நாக்பூரில் 2 ரெக்கார்டு உடச்சிருக்கீங்களா, நல்ல விஷயந்தான். என்ன சொல்கிறது. இது மாதிரி பெஸ்ட் மேட்ச் ஃபிகர் ஆன் டெஸ்ட் டெபு அகேன்ஸ்ட் இந்தியா ஆஸ் எ பின்னர். கஜாரியா அதாவது வந்து பெஸ்ட்டு மேட்ச் ஃபிகர் ஆன் டெஸ்ட் டெபு அகேன்ஸ்ட் இந்தியா. கொலம்போலாம் வந்திருக்குது. மென்டிஸ், சரி அஜந்தா மென்டிஸு. டாப் மார்பி இந்த மாதிரி ஏற்கனவே வந்து என்ன சொல்கிற நண்பர்களே, அதாவது ஒரு டெஸ்ட்டில், இப்போ ஒரு இன்னிங்ஸில் இல்லை, ஒரு டெஸ்ட் மேட்ச்சில். அதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு இன்னிங்ஸில். நல்லா பாருங்கள் நண்பர்களே, அது வந்து ஒரு இன்னிங்ஸ்லேயே இருக்கும். பெஸ்ட் பால் ஆஸ் ஏ ஸ்பின்னர் ஆன் டெபு. அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட்டு 12 விக்கெட்டு ஆச்சாரியா எடுத்திருக்காரு. டாப்லி ஹார்ட்லி 9 விக்கெட்டு, மெண்டிஸ் 8 விக்கெட்டு, மார்பி 7 விக்கெட்டு, ட்ரிங்கு 6 விக்கெட்டு, ரஹ்மான் 6 விக்கெட்டு டாக்காவில். இந்த மாதிரி இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியாக விளாண்ட 10 இன்னிங்ஸில் 131 ரன், 14 ஆவரேஜ், 32 ஐஎஸ் ஸ்கோரு. விளங்கிடும் நண்பர்களே, விளங்கிடும். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. சுப்மன் கில் டெஸ்ட் மேட்ச் அவன் எதுலேயுமே விளாட மாட்டான் நண்பர்களே. ஓப்பனிங் விளாட மாட்டான், 1 டவுன் விளாட மாட்டான், எந்த ஃபார்மேட்லையும் விளாட மாட்டான், எங்கே இறக்கி விட்டாலும் விளாட மாட்டான் நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு தரமான பிளேயரை நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம். ஆமாம். மோஸ்ட் ரன் இன் பேட் ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் 17 இன்னிங்ஸில், அதாவது 2020 17 இன்னிங்ஸில் 701 ரன் அடிச்சிருக்காரு, 43 ஆவரேஜ், 150, 2 செஞ்சுரி. விராட் கோலி 17 இன்னிங்ஸில் 586, 34 ஆவரேஜ், 250, 1 செஞ்சுரி. அக்ஷர் பட்டேல் வந்து 16 இன்னிங்ஸில் 505 ரன், 42 ஆவரேஜ், 450 செஞ்சுரியில். ஐயர் 12 இன்னிங்ஸில் 465, 38 ஆவரேஜ், 350, 1 செஞ்சுரி. ரிஷப் பண்ட் 9 இன்னிங்ஸில் 455, 56 ஆவரேஜ். உனத்தான தேடிட்டு இருக்கோம், 450, 1 செஞ்சுரி. எங்கடா போனேன், ஐயோ சாமி, ஒன்றும் இல்லாமல் டீமே செத்து போய் கிடக்கடாண்ணா தம்பி. வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன், எங்கே போய் அவனுக்கு இன்ஜுரி ஆகி தான் படுத்து கிடக்கானே, அதான பெரிய விஷயமா இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் பார் இங்கிலாந்து பேட்டர் இன் செகண்ட் இன்னிங்ஸ் இன் இந்தியா ஆலிஸ்டர் குக் 176, 2012 அகமதாபாத். பெரிங்கட்டன் 172, 1961 கான்பூரில். ஓலி போப் 148, அதெல்லாம் மாறி போச்சு, 196, 2024 ஹைதராபாத். ஜோனத்தன் ரூட் இப்போ ஆப்கான் கோச்சராக இருக்காப்புல, 143, 2012 நாக்பூர். அப்புறம் வந்து ஆலன் வெக்கின்ஸ் 137, 1951 நியூ டெல்லி. மேக் காட்டிங் 136, 1984 மும்பையில். ஒளி போப்பு மொட்டை விக்கெட்டில் அடித்து அவன் பேர் வாங்கிட்டேடா மண்டை பக்கமான. என்னத்தான் சொல்கிறதுனே தெரியல போங்க. பெஸ்ட் ஆவரேஜ் ஃபார் சைனா ஸ்பின்னர் இன் இந்தியா 10+ விக்கெட். இம்ரான் தாகிர் சவுத் ஆப்பிரிக்கா 14 விக்கெட், அஜாஸ் படேல் 17 விக்கெட், ஸ்டீவ் ஓகாபி 19 விக்கெட், ஜோனத்தன் ரூட் 12 விக்கெட்ஸ், டாப் மார்பி 14. இன்னும் நான் தான் லைனை காணல. சைன் 2000 2000க்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ஜோ ரூட்டு கூட நல்லா பவுலிங் போடுறான் நண்பர்களே. ஏன்னா போனதுலேயே நல்லா போட்டான், இதே நல்லா போடுறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அஸ்வின் ரிமூவ்ஸ் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் வந்து 12 ரிமூவ் பண்ணியிருக்காரு. டேவிட் வார்னரை 11, அலெக்சர் குக்கை வந்து 9, டாம் லேதமாக 8, பிராத்வேட்டை 8, ஸ்டீவன் சுமத்தை 8. அஸ்வினை சொல்லி ஒன்றும் இது பண்ணுறதுக்குல நண்பர்களே, நல்லா தான் பண்ணார் பெர்ஃபார்மன்ஸு. பட் இந்த பைத்தியக்கார பையில எங்கே போய் மற்றவங்களாம் எங்கே பிடுங்க போனாங்க. இந்தியன் அதாவது மோஸ்ட் டெஸ்ட் ரன் இன் இந்தியாஸ்
ரூட்டு நல்ல வேலை ரூட்டு வேறு விளாட்ல. ரூட்டு ஒரு செஞ்சுட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பொழப்பு நாரி இருக்கும். அவன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் அடிப்பான் உங்களுக்கு தெரியுது. வாயில் வச்சுட்டு போயிடும். 2557 ரன்னு ஜோ ரூட்டு. அதாவது இந்தியாவில் டெஸ்ட்டில் அதிக ரன் அடித்தவங்க டோட்டலாக. ரிக்கி பாண்டிங் 2555, அலஸ்டர் குக் 2431, கிளீன் லேஅவுட் 2344 ரன்னு. ரூட்டு வேறு லெவல் ரூட்டு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.